ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவரோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ், கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக. ஏன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது இந்த மாதிரி வாக்குவாதம் வரும். இல்லைனா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் அலைச்சல்கள், வெளியில் போகிற வேலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான பணம் வருது, குழந்தைகளாக நல்ல சுபிக்ஷங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்பொழுது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுவும் வந்து இப்போது அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள், குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுத்து நம்ம செய்கிற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் அந்த வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா இதோட ஒரு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு இன்கமோ, ஒரு வர வேண்டிய ஒரு காசோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸோ, ஒரு டென்ஷனோ, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிலபுலன்கள், தாயார் சம்மந்தமான உறவுகளால் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதனால் அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிப்பீங்க. பிடிவாதத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் எமோஷன்ஸ் கோபமாக கண்டிஷனாக பேசுறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவுமே நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. உட்காருங்கன்னு சொல்கிறது அதே தான், உட்காருடான்னு சொல்கிறதும் அதே தான். ஸோ அதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த டோன்லேயும் சொல்லுகிற விதத்துலேயும் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 2ல், அது 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து வக்ரமாக 2ல் பிடிவாதமாக பேசுகிறது, நண்பர்கள் இல்லை மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், கேர்ஃபுல்லாக பேசணும். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாத நண்பர்களை வீட்டுக்குள்ளெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.